என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சிக்க மனமில்லை நாவல் பகுதி 11. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். யாழினி அலுவலகத்திற்குள் நுழையும் போது ஸ்ருதி அவள் இருக்கையில் வழிமேல் விழி நட்டு அமர்ந்திருந்தாள். யாழினியை கண்டதும் அவள் முகம் பிரகாசமானது. வெல்கம் மை டியர், வெல்கம் என்று வரவேற்றாள். புன்னகையோடு ஸ்ருதியின் அருகில் வந்த யாழினி, என்னதான் எதிர்பார்த்தியோ என்று கேட்டாள். எஸ் மை டியர், உன்னதான் எதிர்பார்த்தேன். யாழினின்னு ஒரு புது ஸ்டாஃப் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க கல்யாணமாம், அதனால 2 நாள் கழிச்சுதான் வேலைக்கு வருவாங்கன்னு சொல்லும் போதே அது நீங்க தானு புரிஞ்சு போச்சு. நீ இங்க ஜாயின் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் இங்க தான் வேலை பாக்குறேன்னு உனக்கு தெரியாது இல்லையா? அதுதான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நேத்து உங்ககிட்ட எதுவும் சொல்லல. சரிவா, வந்து உட்காரு. உங்ககிட்ட நிறைய பேசணும், நிறைய கேட்கணும். இதுதான் உன்னுடைய டேபிள். தன் அருகில் இருக்கும் மேஜையை காண்பித்து ஸ்ருதி கூற, தேங்க்யூ என்றவள் தன் இருக்கையில் அமர்ந்தாள். சரி, இனி கேள்வி நேரம். கேள்விக்கு போலாமா? என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய உடன்பிறவா அண்ணன் கௌதம நான் எப்படி கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னு தானே கேட்க போற? சேச்ச, அதெல்லாம் பழைய கதை. அது எனக்கு முன்னாடியே தெரியும். நான் இப்ப தெரிஞ்சுக்க விரும்புறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன? அன்னைக்கு பெருசா வாய்க்கிழிய பேசுனீங்களே, கௌதம் அண்ணா வேதனைப்படுறத பார்த்து சந்தோஷப்படணும், ரசிக்கணும்னு. ஆமா, அதுல இப்ப ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல. இல்லையா? ஆமா, இல்ல. அப்படின்னா உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன? அன்னைக்கு நீ வாய்க்கிழிய என் ரூம்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தல? ஆமா, அதையெல்லாம் எங்க கௌதம் அண்ணன் கேட்டுட்டாரு. உன்னை வான் பண்ணி வைக்க சொல்லி அன்னைக்கே அண்ணன் கிட்ட சொல்லி அனுப்புனாராம். ஆனா நான் தான் அத உன்கிட்ட சொல்லல. பதிலுக்கு அதுக்கப்புறமா உங்க யாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டே போகல. உன்னை கௌதம் அண்ணா கிட்ட இருந்து காப்பாத்ததான் அப்படி ஒரு யோசனை. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஆனா நீ அவர்கிட்டயே போய் மாட்டிக்கிட்ட பாத்தியா? அவர் உன்னை எதுவும் சொல்லலையா? இன்னும் எதுவும் இல்ல. உண்மையாவா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாத்துடி, உன்னை வச்சு செஞ்சிட போறாரு. அப்போது அலுவலகத்திற்குள் நுழைந்த கௌதம் யாழினியை நோக்கி வந்தான். பேசிக்கொண்டிருந்த யாழினியும் சரி ஸ்ருதியும் சரி அவனை காணவில்லை. என்ன, உன்னுடைய உடன்பிறவா அண்ணன் கௌதம் என்ன வச்சு செய்வாரா? நீ வேற, நான் தாண்டி அவரை வச்சு செய்ய போறேன். யாழினி கூறியது செவியில் வந்து விழ கௌதம் அப்படியே நின்று விட்டான். நீ அவரை வச்சு செய்வியா? எப்படி? எப்படின்னு கேட்டா அதை எப்படி உங்ககிட்ட சொல்றது? அதாவது டீ போட்டு கொடுப்போம்ல, அதுல பேதி மாத்திரைய கலந்து கொடுத்துடணும். அடிப்பாவே, இரு சொல்லி முடியலடி. சாப்பாட்டுல உப்பு அள்ளி கொட்டணும், காரத்தை ஜாஸ்தியா போட்டு கொடுக்கணும். இப்படி நிறைய வித்தைகள் கைவசம் இருக்கு. அதையெல்லாம் அவுத்து விட்ட உங்க அண்ணன் கௌதம் துண்ட காணும் துணிய காணும்னு தலை தெறிக்க ஓடிடுவாரு. அவரு என்ன வச்சு செய்வார்னு நீ சொல்லிட்டு இருக்க. பொம்பளைங்க கிட்ட மாட்டுனா இப்படிதான் சமையல்ல கை வைப்பாங்கன்னு அவங்களுக்கும் தெரியணும் இல்ல? இது மட்டும் இல்லம்மா, என்ன இருக்கு, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அது ஏன் எனக்கு புரியாது? சொல்லிதான் பாரு, புரியுதா இல்லையான்னு நானும் பாக்குறேன். அப்ப சரி சொல்றேன் கேளு. அன்னைக்கு சொன்னேன்ல, என்னுடைய ஆசை அது கூட என் கண் எதிரிலேயே நடக்க போகுது. அது எப்படி? அந்த சின்ன இருக்கால, அவளை வேணும்னே உங்க கௌதம் அண்ணா முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவேன். அவளை பார்த்ததும் கண்டிப்பா பழைய நினைவுகள் அவருடைய மனசுல அலைமோதும், அவர் முகத்துல சோகம் நிழலாடும், வேதனையில துடிப்பாரு. நான் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து ரசிப்பேன். எப்படி இருக்கியா ஐடியா? ஏய், நீ இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஓகே, ஆனா இது எப்படி நடக்கும்? இந்த யாழினி நினைச்சா எதையும் நடத்தி காட்டுவா அப்படிங்கிற. அப்படிதான் நம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கேடி. நீ நம்புனா நம்பு, இல்லனா நம்பாம போ. ஆனா கடவுள் எனக்கு நல்ல கோல்டன் சான்ஸ தான் கொடுத்திருக்காரு உங்க அண்ணனை வச்சு செய்ய. இவளை ஏண்டா கல்யாணம் செஞ்சுக்கிட்டோன்னு உன்னுடைய அண்ணன் கதற போறாரு. அது அன்பு தொங்கிச்சி நீ பார்க்கதான் போற, இல்லனா காதுல கேட்கதான் போற. அவள் பேசிக்கொண்டே இருக்க கௌதம் கோபமாக திரும்பி வாசலை நோக்கி நடந்தான். மிகவும் தற்செயலாக விழியை திருப்பிய ஸ்ருதி கௌதமை பார்த்து விட்டாள். அவன் இப்போது கண்ணிலிருந்து மறைந்து விட்டான். ஐயையோ என்றாள் ஸ்ருதி. என்னடி யாழினி,
நீ இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னுடைய ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொடுத்து பாத்தியா? இல்ல ஏண்டி கேக்குற? எனக்கு என்னமோ உன்னுடைய ஜாதகத்துல இப்போ 7.5 சனி ஆரம்பமாகி இருக்குன்னு தோணுது. புரியல. கௌதம் அண்ணா நீ பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டார் போல இருக்கே. அதுதான் அன்னைக்கே கேட்டுட்டாரே. அதில்லடி, அன்னைக்கு பேசினது இல்ல, இப்போ நீ என்கிட்ட பேசிட்டு இருந்தல்ல, அதையெல்லாம் கௌதம் அண்ணன் கேட்டுட்டாருன்னு தோணுது. என்னடி சொல்ற? அவர் இதோ இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வெளியே போறாரு. உன்னை தேடிதான் வந்திருப்பார் போல. நீ பேசினதெல்லாம் கேட்டுட்டுதான் கோபமா திரும்பி போற மாதிரி தோணுது. சிரித்து கொண்டே ஸ்ருதி கூற, அது என்ன இத சொல்லும் போது அப்படி ஒரு சிரிப்பு? பின்ன சிரிக்காம வேற என்ன பண்றது? அன்னைக்கும் அவரை பத்தி பேசி அவர்கிட்ட மாட்டிக்கிட்ட. இன்னைக்கு இதோ அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவும் அவரை பத்தி பேசி அவர்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. ஏய், உண்மையிலேயே நீ பாத்தியா அது அவர்தானா? கண்ணெல்லாம் உனக்கு நல்லா தெரியுதுல்ல. என் கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு நம்பிக்கை இல்லனா இப்பதான் வாசலுக்கு போனாரு, ஓடி போய் பாரு. அவள் அப்படி கூறினாலும் யாழினிக்கு நம்பிக்கை வரவில்லை. அவள் எழுந்து வாசலை நோக்கி ஓடினாள். அவள் வாசலுக்கு வரும்போது கௌதமின் கார் கேட்டை தாண்டி செல்கிறது. அவள் மூச்சே நின்று போனது. பின்னால் ஓடி வந்த ஸ்ருதி, அண்ணன் தானே? அது அண்ணன்கார் தானே என்று கேட்டாள். ஆமடி, இவர் எதுக்கடி ஆபீஸ்க்குள்ள வந்தாரு? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? சரி, நீ அவரை பார்த்தது அவர் பார்த்தாரா? இல்ல, அவர் திரும்பி போகும்போதுதான் நானே அவரை பார்த்தேன். அதனால நான் அவரை பார்த்தது அவருக்கு தெரிய வாய்ப்பில்ல. சரி, அது அப்படியே இருக்கட்டும். இந்த விஷயத்த நீ உன்னுடைய உடன் பிறந்த அண்ணனுடைய காதல எல்லாம் போட்டு வைக்காத. அவர்கிட்ட தப்பி தவறி கூட உளறி வச்சிடாத. அதுக்கப்புறம் உடன் பிறவா அண்ணன் காதுக்கு அந்த செய்தியை அனுப்பிடுவாரு ஓ அண்ணன். நான் உளற எல்லாம் மாட்டேன், நீதான் உளறி மாட்டிக்க போற. ஆமா, உன்னுடைய ஐடியா என்ன? அதுவா, இந்த தப்பு செய்யறாங்கல்ல அவங்க தியரி தான். புரியல? நாம ஒரு தப்பு செய்யறோம்னு அடுத்தவங்களுக்கு தெரியாத வரைக்கும் நாம அந்த தப்ப ரகசியமா அவங்க கண்ணுல படாம செஞ்சுட்டே இருப்போம். அதுவே அந்த தப்பு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவோம்? லைசன்ஸ் கிடைச்ச மாதிரி அவங்க கண்ணு முன்னாடியே அந்த தப்பு செய்ய மாட்டோம். அட ஆமா, அதே மாதிரிதான் இதுவும். அவர் கேட்டது எனக்கு தெரியாதுன்னு அவர் நம்புற வரைக்கும் அவர் அதை என்கிட்ட சொல்ல போறதில்ல, மறைச்சுதான் வைப்பாரு. அது எப்படி மறைச்சு வைப்பாருன்னு இவ்வளவு உறுதியா சொல்ற? நீ வீட்டுக்கு போகும்போது உங்ககிட்ட இத பத்தி கேட்கலாம்ல. கேட்கணும்னு அவர் நினைச்சிருந்தா, இல்ல அவர் கேட்டது எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு எனக்கு தெரியணும்னு நினைச்சிருந்தா இப்படி பேசாம திரும்பி போயிருக்க மாட்டாரு. ஏன் முன்னாடி வந்து நின்னு இருப்பாரு. ஏன் இப்படி சொன்னேன்னு கேட்காட்டி கூட அதுவும் சரிதான். அது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி நானும் நடந்துப்பேன். அது ஒரு விதத்துல எனக்கு பாதுகாப்பு தானே. நல்ல தியரி, நல்ல யோசனை. கீப் இட் அப். சரி, நீ எதுக்கு வேலைக்கு வர? வாங்கின காசு திருப்பி கொடுக்கதான். அவர் என்ன கொடுத்த காசு திருப்பியா கேட்டாரு? அவரும் கேட்கல, அவருடைய ஃபேமிலியும் கேட்கல. அதுக்காக நான் கொடுக்காம இருக்க முடியுமா? நீ அநியாயத்துக்கு நல்லவளா இருக்கடி. அப்போது பிரசன்னா அங்கு வர இருவரும் பேச்சை நிறுத்தி கொண்டனர். குட் மார்னிங் எவ்ரிபடி என்று கூறி அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் திருப்பினான் பிரசன்னா. அனைவரின் கவனமும் அவன் பக்கம் திரும்ப, யாழினி பிளீஸ் இங்க வாங்க என்று அழைத்தான். யாழினி எழுந்து அவன் அருகில் செல்ல, இவங்கதான் நம்ம புது ஸ்டாஃப் யாழினி, என்னுடைய ஃப்ரெண்ட் கௌதம் மனைவி. இவங்களுக்கு இங்க எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. எல்லாரும் இவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையாவே நடந்துக்கங்க. யாழினி, உங்களுக்கு ஏதும் பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சரி, உங்க வேலைய பத்தி ஸ்ருதி சொல்லுவாங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கும் ஏதாவது சந்தேகம்னா தயங்க வேண்டாம், என்கிட்ட வந்து கேளுங்க, நான் சொல்றேன் என்று கூறிவிட்டு அவனது அறைக்கு சென்றான். யாழினி வந்து தன் இருக்கையில் அமர ஸ்ருதி அவளுக்கு வேலையை பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்க, விரைவாகவே அதை புரிந்து கொண்ட யாழினி வேலையை ஆரம்பித்து விட்டாள். மாலை அலுவலகம் முடிந்து ஸ்ருதியோடு வெளியே வந்த யாழினி வாசலில் அவளுக்காக காத்து நிற்கும் கௌதம் வீட்டு காரை கண்டு வியந்தாள். அவள் வெளியே வந்ததும் கதவை திறந்து வெளியே இறங்கிய டிரைவர் சுந்தர், மேம், சார் உங்களை கூட்டிட்டு போக சொன்னாரு என்றான். நான் வந்திருப்பேனே, நீங்க எதுக்கு தேவையில்லாம காரை எடுத்துட்டு வந்தீங்க? இல்ல மேம், இனிமே உங்களை பத்திரமா ஆபீஸ் கொண்டு வர்றதும் திருப்பி கொண்டு போறதும் என்னுடைய வேலைன்னு சார் சொல்லியிருக்காரு. இல்ல, நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு நினைச்சேன். நீங்க எங்க போறதா இருந்தாலும் உங்களை கூட்டிட்டு போக சொல்லியிருக்காரு. எங்க போகணும்னு மட்டும் நீங்க சொன்னா போதும். வாங்க மேம். ஓகே, நான் வரேன். டிரைவர் காரில் ஏறி அமர, நான் 8 அடி பாஞ்சா இவரு 16 அடி பாயிறாரு போல இருக்கே.
இன்னைக்கே வீட்டுக்கு போயிடலாம், அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி நான் ஒரு வாரம் வீட்டுல தங்கிட்டு அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு மெதுவா எஸ்கேப் ஆயிடலான்னு நினைச்சா நடக்காது போல இருக்கே. ஏய், என்னடி யோசிக்கிற? இல்லடி, நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தேன், எல்லாம் சொதப்பிடுச்சு. நீ என்ன பிளான் போட்டிருந்த? நான் உன்கிட்ட பேசினது உன்னுடைய அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நீ சொன்னல. ஆமா, அத மனசுல வச்சுக்கிட்டு அவரு மெதுவா என்ன லாக் பண்ணிட்டா என்ன பண்றது? அதனாலதான் அவர்கிட்ட சிக்காம அவர் போடுற லாக்ல மாட்டிக்காம இப்பவே தப்பிச்சிடுறதுதான் புத்திசாலித்தனம்னு எனக்கு தோணுது. ஸ்ருதி சிரித்தாள். இல்ல, யாரோ சொன்னாங்க அவரு என்ன இல்ல நான் அவரை தான் வச்சு செய்ய போறேன்னு. இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. ஒரு பேச்சுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வீம்பா பேசலாம், அதுக்காக ஆம்பளைங்க கிட்ட சிக்கிக்கிட்டா அப்படி பேசவா முடியும்? புரிஞ்சுக்கிட்டா சரிதானுங்க. இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்றது, அவர் ஒரே பாய்ச்சலா பாயிறாரு, நான் பதுங்குற மாதிரி பதுங்கிட்டு ஒரே அடியா பாஞ்சிடுவேன். பாத்துடி, பாயிரேன்னு சொல்லி அவருடைய வாயில பாஞ்சிடாத, அப்படியே லவக்குன்னு முழுங்கிடுவாரு. உனக்கு ரொம்ப தான் குசும்புடி. நான் அவர் வாயில தான் போய் பாயணும்னு நினைச்சு சொல்றியா, இல்ல என்ன எச்சரிக்கிறியா? ரெண்டும் தான். ரெண்டுமா? ஆமா, நீ எனக்கு ஃப்ரெண்டு, கௌதமன்னா எனக்கு அண்ணா. நீ சந்தோஷமா இருந்தாலும் அண்ணன் சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தானே. அடிப்பாவி, உன்னெல்லாம் நம்பவே கூடாதுடி. சரிவா, உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன். இருவரும் வந்து காரில் ஏறிக்கொள்ள கார் புறப்பட்டது. பகுதி 11 நிறைவடைந்தது. பகுதி 12 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.